That's down the ground. This could be out. Or is it 6? It's going over the top. It's 6. Another 6. It's the second one Cheeka's hit in it. Goes again. That could be a 6. That's a long hit over the first. Hello dear viewers, welcome to Cheeka channel. வாங்க very good. இன்னைக்கு நம்ம பேச போறது யாருன்னா the one and only Viv Richards. Viv Richards அப்படின்னாலே உலகமே அதிருதில்ல. நம்ம ரஜினி ஸ்டைலில் பார்த்தா அதிருதில்ல, பேரை காட்டான ரிச்சர்ட்ஸ் பார்த்தா அதிரும். அவன் என்ட்ரி பண்ண ஸ்வாகர் பார்த்தாலும் போகிறோம், போலர்ஸ்லாம் டக்கு 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 டக்குன்னு ஆடும். அவன் என்ட்ரி, அவன் பாடி லாங்குவேஜை பாருங்கள், என்றைக்குமே பயங்கர பாசிட்டிவ், பயங்கர எனர்ஜி. அண்ட் நீங்கள் மறக்காதீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், லைஃப்லேயே ஹெல்மெட்டே போடாமல் ஆடினவன் எல்லாம் அந்த காலத்தை பெரிய லில்லி தாம்சன், பயங்கர ஃபாஸ்ட் வாக்கர் கீக்கர், பயங்கர ஃபாஸ்ட் பால் ஆஸ்திரேலியாவில். இந்த ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ்னால் பயங்கர ரைவல்ரி. அந்த மாதிரி விக்கெட்டில் பவுன்ஸ் விக்கெட்டில் சாத்துனா விவ் ரிச்சர்ட்ஸ் தான். அவனை மாதிரி பிளேயர் சான்ஸே கிடையாது. அவனை சொன்னேன், த டே ஐ ஹாவ் டு வேர் அ ஹெல்மெட் ஐ வில் ரிட்டையர் ஃப்ரம் கிரிக்கெட். அதான் அவனோட பாலிசியே. இந்த கிரேட் விவ் ரிச்சர்ட்ஸை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது எப்படின்னா செப்பாக்கில். நான் அப்போது ஸ்கூல் ஃபைனல் இருந்தேன், 74-75 மெட்ராஸ் டெஸ்ட்டில் தான் பார்த்தேன் அவனை முதல்ல. அப்போ தான் ரிச்சர்ட்ஸோட டெபு சீரீஸு. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டெல்லியில் 190 ஆட அடிப்பான். அப்புறம் 4th டெஸ்ட் மேட்ச் மெட்ராஸில். அப்போ தான் ரிச்சர்ட்ஸ் பார்த்தா 2 இன்னிங்ஸ் கொட்டிக்கினான். சந்திரசேகர் விவ் ரிச்சர்ட்ஸ் போய் கேளுங்களேன், டே எந்த போலர் அவனுக்கு ஆடவே முடியல. ஐ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வி எஸ் சந்திரசேகர் மேன் போட்டு அப்படி இப்படின்னு அவுட் ஆகிடுவான். அதான் ஃபஸ்ட் டைம் ரிச்சர்ட்ஸை லைவாக பார்த்து ஸ்கூல் ஃபைனலில். ஃபஸ்ட் டைம் எப்போ நான் ரிச்சர்ட்ஸை மீட் பண்ணேன்னா 83 வேர்ல்ட் கப் போது. அந்த காலத்தில் எப்படின்னா இந்த குவீனோட ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், எல்லா டீமும் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுப்பாங்க லாட்ஸில். அதுக்கப்புறம் அந்த குவீன் பக்கிங்ஹாம் பேலஸ் போடுவாங்க எல்லோரும் பஸ்ஸில் போயிட்டு. அங்கே குவீன் போய்ட்டு அப்படி நீல் பண்ணி அந்த அம்மாவோட கிஸ் ஹேண்ட்லாம் கிஸ் பண்ணி எல்லாம் பண்ணும். அப்படி பண்ணிட்டு அப்படி கிஸ்லாம் பண்ணிட்டு அவன் ரிச்சர்ட்ஸ் வில்லிஸ்லாம், திஸ் மேன் டஸ் நாட் நோ வாட் டிஃபென்ஸ் இஸ் அப்படின்னு தான் வில்லிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான் குவீன் எலிசபெத்தை. அப்புறம் அங்கே தான் எல்லோரும் ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் மீட் பண்ணான். பார்த்தேன், எப்படா போய் சொல்லணும், நம்ம ஹீரோ, ஒரு ஹீரோ வந்து குண்டப்பா விஸ்வநாத், அவனோட கிரிக்கெட் ஆடிருக்கான். 2வது ஹீரோ நம்மளுக்கு ரிச்சர்ட்ஸு, 3rd ஹீரோ டெனிஸ் டெல்லி. அங்கே ரிச்சர்ட்ஸ் அந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் கூட அங்கேயே வந்தான். டக்குன்னு தைரியம் வந்து போனேன். I said, sir, my name is Srikanth. I play for the Indian cricket team. I'm opening batsman Indian cricket. Oh, okay, man. Well. Good luck to you, man. அப்படி தடி கொடுத்து போயிட்டான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா ரிச்சர்ட்ஸை மீட் பண்ணி கை கொடுத்துட்டோம். நம்ம அந்த அளவுக்கு மனசுக்குள்ள செம குஷி எனக்கு. தி கிரேட்டஸ்ட் நாக் ஆஃப் விவ் ரிச்சர்ட்ஸ், மறக்க முடியாத நாக்ஸ் வந்து நிறைய இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ராடினரி. என்னன்னா, ஒரு ஒன் டே மேட்ச் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். எங்கே? ஓல்ட் ட்ராஃபர்ட், மான்செஸ்டரில். இங்கிலாந்து வந்து ஒரு மாதிரி மூவிங் கண்டிஷன்ஸ் விக்கெட்டில், அந்த விக்கெட்டில் ஓல்ட் ட்ராஃபர்ட் செம்ம போலிங் போடுவாங்க. பாத்தம் வில்லிஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஜிங் போட்டு. வெஸ்ட் இண்டீஸ் ஸ்கோர் எவ்வளோ தெரியுமா? 120 and odd runs for 9 down. 127 for 9 நினைக்கிறேன், மை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரைட். 127 for 9 ஒரு 50 ஓவர் கேமில். 11th பேட்ஸ்மேன் அந்த சைடில் இருக்கிறது மைக்கேல் ஹோல்டிங். ரிச்சர்ட்ஸ் பேட்டிங் 60 போட்டு அங்கேருந்து ஒரு 189 நாட் அவுட் அடிப்பான் பாருங்களேன் நீங்கள். ஓய்யோ, அந்த பாத்தமாக இருக்கட்டும், வில்லிஸாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், அவனா ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி ட்ரீட் பண்ணுவான். டங்கு ஓல்ட் ட்ராஃபர்ட் மேட்சஸ் ஒரு ஓவல் மாதிரி, அது பெரிய பவுண்டரி, நேர் 6 போட்டு அட்டி 5th பால் வரைக்கும் 6-4 லாஸ்ட் பால் சிங்கிள், 5th பால் 6 பால் சிங்கிள், லாஸ்ட் பால் சிங்கிள். நம்பர் 11 பேட்ஸ்மேனை வச்சுட்டு ஒரு 150 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு இவன் மட்டும் அதில் வந்து 189 நாட் அவுட். இமேஜின், நீங்கள் யோசிச்சு பாருங்க. கபில் தேவ் ஒரு நாக், எஸ் 175 நாட் அவுட் வேர்ல்ட் கப்பில் பிஸ்தா நாக், ஒத்துக்கிறேன், யாரும் இல்லைன்னு சொல்ல. அப்போது 18 for 6லேருந்து அப்போது கொஞ்சம் ஏதாவது மதன்லால், ரோஜர் பின்னி, கிர்மானி கொஞ்சமாவது பேட்டிங் பண்ணுவாங்க. 11 பேட்ஸ்மேன் இங்கே ஹோல்டிங், பேட்டை கூட பிடிக்க தெரியாது அவனுக்கு. அவனை வச்சு நடிச்சான் பாருங்க. அந்த மாதிரி நாக் வியூவர்ஸ் நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்பப்போ இதெல்லாம் எங்கேயா ரெக்கார்டிங். பட் கிடைக்கல நான் கூட திருப்பி போய் பாருங்கள் இந்த நாக்கு. இந்த மாதிரி நாக்கு நீங்கள் லைஃப்பில் பார்க்கவே முடியாது.
ஃபீல்டிங் எங்கே வேணால் நிற்க வைங்க அவனை. ஸ்லிப்ஸில் பிரில்லியண்ட்டாக பிடிப்பான் கேட்சஸ், ஃபர்ஸ்ட் ஷாட்டில் பிரில்லியண்டாக பிடிப்பான் கேட்சஸ். வை இந்த ஓப்பனிங் வேர்ல்ட் கப் 1975 அந்த 2 டைரக்ட் அவுட் மாங்கா அடிப்பான் தெரியுமா, டிங்கு அடிச்சு 2-3 ரன் அடிச்சு வின் பண்ணி கொடுப்பான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஆஸ்திரேலியாவோட க்ளோஸ் மேட்ச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு கவுண்டி மேட்ச்சில் இந்த மிடில் செக்ஸோட அவன் வந்து இதுக்கு ஆடினான், சமர் செட் ஆடுவான். அப்போலாம் மிடில் செக்ஸில் அவன் லாங்காக ஆடல எங்கேயோ இருந்தான். இந்த மைக் கேட்டிங் அவனை ஒருத்தன் வந்து ஒரு சரி முதல்ல ஏதோ ஒரு வாட்டி நம்ம பவுண்டரியில் மொல்ல ஏதோ மிட் விக்கெட்டில் போய் லாங்காக ஆண்டு மிட் விக்கெட் போய்ட்டு இப்படி மொல்ல ஓடி எடுத்து போட்டால் 2 ரன் ஓடலாம். நெக்ஸ்ட் பால் திருப்பி அங்கே அடிச்சு இவன் 2 ரன் போனான். என்ன மொல்ல ஓடுற மாதிரி போட்டான், 2ஆவது ரன் ஓடலாம். அங்கேருந்து ஒரு பிக்கப் த்ரோ எங்கேருந்து டீப் மிட் விக்கெட் லார்ஜில் அங்கேருந்து டிங்குன்னு மிடில் ஸ்டெப் காலி ரன் அவுட். அவன் அடிச்சானா சொல்லலாம் இப்படி அடிப்பான் இங்கே அப்படியே டிங்குன்னு வந்து அடிக்கும். அந்த மாதிரி ஃபீல்டிங்கில் எங்கே வேணால் ஃபீல் பண்ண முடியும் அவனால். எனக்கு வந்து ரிச்சர்ட்ஸ் வந்து அவனுக்கு என்ன கண்டா பிடிக்கும் என்னன்னு தெரியல. நான் இந்த மாதிரி டமால் டிமில் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆன மாதிரி நான் டமால் டிமில் அடிப்பேன்னா அவன் என் பேட்டிங் ஸ்டைல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வெரி குட் மேன், ஐ லைக் டு see I'm seeing a little bit of myself in you அப்படி எப்படின்னு வாங்கிட்டு வந்து ஏற்றி விடுவான்னு தெரியாது ஜோக்குன்னு. ரிச்சர்ட்ஸ் நானும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆகிட்டோம். அவன் ரூமுக்கெலாம் கூப்பிடுவான், அவன் மசில்ஸ் காமிப்பான் பாருங்களேன். அது ஏறி நின்று நான் தொங்கி புல்லப்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அவன் மசில்ஸ், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சுப்பான் அவன். அப்பா செம்ம ஃபிட் பாடி, வி ஷேப்னா வி ஷேப். ஆக்சுவலாக பார்த்தா வெரி ஹேண்ட்ஸம் காய். அவன் ஃபேண்டாஸ்டிக் பர்சன் அண்ட் அ வெரி சாஃப்ட் பர்சன். சிரிச்சுட்டே இருப்பான், எப்போ பார்த்து சிரிச்சு தான் ஆடுவான் அவன். ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பான். ரிச்சர்ட்ஸ்க்கு அந்த 89 டூர் நான் வந்து நம்ம இதுக்கு போயிருந்தோம், வெஸ்ட் இண்டீஸ் போயிருந்தோம், இந்தியன் டூர் வெஸ்ட் இண்டீஸ். அப்போ நான் வைஸ் கேப்டன் நான் போயிருந்தேன். அப்போ அவனுக்கு என் மேலே அவனுக்கு என்ன பிடிச்சோ நானும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். அவனுக்கு என்கிட்ட என்ன கண்ணான்னு தெரியாது. he became very close, he was pretty close சுனில் காஸ்கர். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மேபி என்கிட்ட தான் க்ளோஸ் ஆனான் இந்தியன் டீமில். ஸோ திடீர்னு வந்து ஸ்ரீகாந்த் why did you come home அப்படின்னா என்ன மட்டும் கூட்டான் வீட்டுக்கு கம் ஃப்ரம் மீல் அப்படின்னா நான் ஆடி போயிட்டேன். ஒன்லி மீ are you sure? yes I want only you to come to mom. அவன் வீட்டுக்கு போனேங்க, நீ நம்ப மாட்டீங்க டியர் வியூவர்ஸ், அவன் வீட்டில் என்ன தரம் இருக்குது, ஒன்லி ஆஃப்ரிக்கன் சொவினியர்ஸ். அந்த ஆஃப்ரிக்காவில் இந்த இதெல்லாம் இருக்குது, அந்த ஆஃப்ரிக்கன் எல்லா சொவினியர்ஸ் இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் இந்த சொவினியர்ஸ். அந்த காப்பரில் ஒரு இது இருக்கும், ஒரு டியர் இருக்கும், இது இருக்கும், ஸ்கின் இருக்கும், லயன் ஃபேஸ் இருக்கும், இது எல்லாமே ஆஃப்ரிக்கன் சொவினியர்ஸ். கேட்டேன் ஏன் உங்கள் வீட்டில் ஒரு ஆஃப்ரிக்கன் சொவினியர்ஸ் தான். அதான் பாஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் we all came from there. அதனால தான் அவன் வந்து அந்த காலத்தில் இந்த சீரீஸ்லாம் இருக்குமா, அந்த ரிபல் சீரீஸ் சவுத் ஆஃப்ரிக்காலாம் போவான். அவனுக்கு கோடியாக கொடுத்தாங்க அந்த காலத்தில். நான் வரமாட்டேன்ட்டான். ஏன்னா அவன் வந்து அந்த இது இருந்தது அவனுக்கு, அந்த ஆஃப்ரிக்கன் பிளட்டு, அவனோட ஒரிஜினல் இது ஆஃப்ரிக்கான்றது இருக்குன்னு அவனுக்கு. ஸோ ஒன்லி ஆஃப்ரிக்கன் சொவினியர்ஸ் அவன் வீட்டில் ஆடி போயிட்டான். அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான் அவன் ஒய்ஃபுக்கு, குழந்தைலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். செம வீடாக வந்துடலாம். ஃபேண்டாஸ்டிக் பர்சன் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அந்த 87-88 சீரீஸ்லாம் கேப்டன் இந்தியாவுக்கு வந்தான். மெட்ராஸ்க்கு வச்சு என்கிட்ட சொன்னான், கிறிஸ் I want to buy some silk. I heard that this place Chennai is very good for silk material. I want to buy some silk for my wife and my family members now. So I said வாணா பாய், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது சில்க் பில்க்குலாம். நான் உடனே என் ஒய்ஃபை சொல்கிறேன், என் ஒய்ஃப் அழிச்சு போகிற ஷாப்பிங்னா that be very nice now. ஸோ வித்யா அழிச்சு போன ஷாப்பிங், அவனுக்கு சில்க் ஷாப்பிங் அழிச்சிட்டு போயிட்டு நான் சொன்னேன் வித்யா நீ தான் அழிச்சு போனேன்னு. ஸோ வித்யா பரம குஷி, விவ் ரிச்சர்ட்ஸோடு நான் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன், சீக்கா சில்க் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கான். சில்க்லாம் வாங்கினேன். அவன் எவ்வளோ லவ்லியாக இருக்கான், எவ்வளோ கர்ட்டியஸாக இருக்கான், எவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப மரியாதையாக இருக்கான் அப்படின்னா. அதுதான் வித்யா, அவன் பேர் ரிச்சர்ட்ஸ், அதான் கிங் ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு. அது வித்யா வந்து ஐ திங்க் இந்த மயிலாப்பூரில் ஆகிடுச்சு, இந்த ராசி சில்க்கு, இந்த நல்லி கிள்ளிலாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாமே அங்கே ஆயிடுச்சு போனால் ஃபுல் க்ரௌடு. வித்யாவை ஆடி போட்டான். நான் இல்லை அங்கே, வித்யா ரிச்சர்ட்ஸு என் கார் என் டிரைவரு அவங்களாம் போயிருந்தாங்க, எல்லாரும் ஆடி போட்டாங்க வித்யாவை. எனக்கு வித்யாவுக்கு ஒரு நிமிஷம் டிக்கிட்டு அவன் என் கூடயே வந்து ஷாப்பிங் ஒரு மாதிரி பார்ப்பா. அவன் ரிச்சர்ட்ஸோட போய் ஷாப்பிங் கார்டு கூட ஆட்டோகிராஃப்ஸு ஃபோட்டோகிராஃபு இது அதுன்னு உங்களெலாம் சரி நம்ம ஊர் தான் எப்படி கிரிக்கெட்னா என்னன்னு கிக் ரிச்சர்ட்ஸ் பார்க்கணும் ஃபேஸ் டு ஃபேஸ். அவன் கடைக்காரங்களாம் அவன் ஓனருக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, தலையும் உள்ள காது ஓடலை, இந்த வந்து எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க. சிலலாம் சார்ஜே பண்ண மாட்டேங்கிட்டாங்க. ஐயோ வி கேன் நாட் சார்ஜ் ப்ளீஸ், எல்லாத்தையும் எடுத்து என்ன வேணால் நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டான். லிட்டரலி கடையை கூட வேணால் எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி. அதுதான் ரிச்சர்ட்ஸ் எஃபெக்ட், கிங் ரிச்சர்ட்ஸ் எஃபெக்ட்னா தான். அப்போ அவன் தான் கேப்டன் ஐயா.
அப்போது ஒரு இயன் பிஷப் பாலில் தான் அந்த கயனாலாம் இங்கே கை ஓட்டிட்டான் பிஷப்பை. டோன்ட் வரி கிறிஸ், நத்திங், நான் கை வலிக்குதுன்னா யூ கேன் ப்ளே, கமான் யூஆர் அ பிரேவ் மேன், கமான் ப்ளே அப்படின்னா. ஆக்சுவலாக பார்த்தா டங்கு கை காலி உடச்சுன்னு ஓடி வந்துட்டேன், மெட்ராஸ்க்கு இந்தியாவுக்கு வந்துட்டேன். ஃப்ராக்சர், ரிஸ்க் ஃப்ராக்சர். பட் அதுக்கப்புறம் திருப்பி ஆடணும். அண்ட் ஃபேண்டாஸ்டிக் பர்சன். அண்ட் எனக்கு என்ன வந்துட்டு என்ன பிடிக்குன்னா, இப்போ கூட அப்பப்போ அந்த டெல்லிக்கு அவன் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக வந்தான் டெல்லி டேர்டெவில்ஸுக்கு. அப்போ நான் வந்து சன்ரைஸ் ஆடுறேன், மியூஸ் ஃபேண்டாஸ்டிக் லாஃபிங் மூமெண்ட், ஜாலியாக இருப்பான், சிரிச்சு நிறைய இருக்கிற ஃபோட்டோலாம் நான். வெரி வெரி ஹாப்பி கோ லக்கி சாப், ஃபனி ஃபெலோ அண்ட் குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அண்ட் எனக்கு என்ன வந்துட்டு பிடிக்குன்னா, ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச். நீங்கள் பாருங்களேன், விவ் ரிச்சர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அவன் வந்து தன்னை பற்றி பேசவே மாட்டான். விராட் கோலியா வாட் அ கிரேட் கிரிக்கெட்டர், விராட் கோலிடுவான், லாரா பயங்கரம் தூக்கி பேசுவான், டெண்டுல்கரை பற்றி பேசுவான். அவன்கிட்ட அதான் அவங்க கிரேட்னஸ். விவ் ரிச்சர்ட்ஸ் என்ன, மற்றவனை பற்றி பேசி மற்றவனை புகழ்றதில்ல, சூப்பர். அதனால தான் அவன் பேர் என்ன, கிங் ரிச்சர்ட்ஸ். அவனோட கிரிக்கெட்டிங் மூமெண்ட்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவுட்ஸ்டாண்டிங் கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் தி வேர்ல்டு இஸ் எவர் ப்ரொடியூஸ். டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஒன் டே கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லா ஊர்லேயும் அடிச்சிருக்கான். இந்தியன் டர்னிங் விக்கெட்ஸாலும் கவலைப்பட மாட்டான், பாகிஸ்தானும் கவலைப்பட, ஆஸ்திரேலியா பவுன்ஸ் விக்கெட்ஸ் தான் கவலை, எங்கே வேணால் அடிச்சிருக்கான். அதெல்லாம் வந்து நான் அவனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவனோட கிரேட்னஸ் பற்றி நான் சொல்லவே வேணாம். விவ் ரிச்சர்ட்ஸ் தான் விவ் ரிச்சர்ட்ஸ், அவ்வளோதான். கிங் ரிச்சர்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. அதனால தான் பேர் கிங் ரிச்சர்ட்ஸ். ஏன்னா ரிச்சர்ட்ஸ்லாம் ஒன்று தான். வந்து இந்த டிஃபென்சிவ் டர்னிங் விக்கெட்டாக இருக்கும், பவுன்ஸ் விக்கெட்டாக போட்டு பல கிழிக்கிற போலர்ஸை போட்டு he can just demolish any bowling attack. அந்த மாதிரி நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா டியர் வியூவர்ஸ்? நான் டெலிவிஷன் சேனல் நிறைய வாட்டி சொல்லுங்கள், ரிச்சர்ட்ஸ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் உலகத்தில் இனிமேல் பிறக்க மாட்டான், சான்ஸே கிடையாது. நான் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் யாரை வேணால் போய் கேளுங்க. டெண்டுல்கர் கேளுங்க, யார் கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேனா, விவ் ரிச்சர்ட்ஸ் தான். விராட் கோலி கேளு, யார் கேட்டால் விவ் ரிச்சர்ட்ஸ் தான். நீங்கள் யாரை வேணால் கேளுங்க, எவனை கவாஸ்கரை போய் கேளுங்க, ரிச்சர்ட்ஸ் தான். கபில் போய் கேளுங்க, ரிச்சர்ட்ஸ் தான். எந்த பிளேயரை கேட்டாலும் ரிச்சர்ட்ஸ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் சான்ஸே கிடையாது. ஐசக் விவியன் அலெக்சாண்டர் ரிச்சர்ட்ஸ் அவன மாதிரி பிளேயர் ஸ்கோப்பே லேதுண்டி, சான்ஸே கிடையாது. டியர் வியூவர்ஸ், அவங்க கிங் ரிச்சர்ட்ஸ் பற்றி பேசுகிறவங்களாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த தம்ஸ் அப்பை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்குலாம், காட் வில்லிங், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காதீங்க, வில் பி கமிங் வித் மோர் அண்ட் மோர் எபிசோட்ஸ் லைக் திஸ்.